எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம், இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசுவில் நம்முடைய விவாத பொருள், ஆட்சியை கவிழ்ப்போம் என்று அச்சுறுத்தி கொள்ளையடிப்பதே அஇஅதிமுக அணிகளின் பணி. அரசின் பெரும்பான்மை குறைந்தால் ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் சந்திப்போம் என்று திமுகவினுடைய செயல் தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறித்து இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கில் நம்மோடு முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுகவின் புரட்சித்தலையை அம்மானினுடைய மூத்த நிர்வாகியான மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுக அம்மா அணியின் சார்பில் திரு கௌரி சங்கர் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். சட்டப்பேரவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ரகுபதி அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து நேரலையில் இணைகிறார். திரு ரகுபதி, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் திரு ரகுபதி. ஏன்னா விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் நீங்கள் முன்வைத்திருப்பதனால மாநில சுயாட்சி குறித்து மிக உறுதியான நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஆட்சி கவிழ்க்கப்படுவது, அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஆளுநரை சந்திப்பது, குடியரசுத் தலைவரை சந்திப்பது, இந்த மாதிரியான ஏற்கனவே ஆளுநரை சந்திச்சிருக்கிறீங்க, மனு கொடுத்துருக்கிறீங்க, இப்போ மீண்டும் ஆளுநரை சந்திப்போங்கிற வாதங்களை எல்லாம் தொடர்ச்சியாக எடுப்பது அப்படிங்கிறது உங்களுடைய மாநில சுயாட்சி சார்ந்த கொள்கைகளிலிருந்து திமுக விலகிச் செல்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி குறித்த கொள்கைகளிலிருந்து சிறிதும் விலகி போகவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற நிலவரங்களை உன்னிப்பாக பார்த்தால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறார்களா என்பதே ஒரு சந்தேகமாக இருக்கிறது. தினந்தோறும் ஒவ்வொரு கோஷ்டியாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அணி அல்ல, 2 அணி அல்ல, 3 அணி அல்ல, 4 அணிகளாக இன்றைக்கு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இங்கே எங்கே பெரும்பான்மை இருக்கிறது? இன்றைக்கு ஒரு ஓட்டு போட்டு 3 முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிற தமிழக மக்கள் இன்னும் எத்தனை முதலமைச்சர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்கிறதோ அது தெரியவில்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சியிலிருந்து பின்வாங்கவில்லை. ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தது எங்களுடைய ஜனநாயக கடமையை காப்பாற்றுவதற்காக. எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தாரே தவிர பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒவ்வொரு அணியிலேயும் 27 பேர் 37 பேர் என்று தினசரி பத்திரிகைகள் கணக்கு போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே சட்டமன்றம் கூட போகிறது. அப்பொழுது தெரியும் ஆட்சியாளருக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா இல்லையா என்று. எனவே இன்றைக்கு அதிமுகவினுடைய இந்த ஆட்சி கேள்விக்குறியாக இருக்கக்கூடியது. திமுகவினுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திரு ரகுபதி, பெரும்பான்மை குறைந்தால் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். பெரும்பான்மை குறைந்ததாக என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? பெரும்பான்மை குறைந்ததற்கான என்ன தரவுகள், என்ன ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கின்றன? ஏன்னா இதுவரைக்கும் பெரும்பான்மையை பற்றிய எந்த கேள்வியும் திரு ஓபிஎஸ் அவர்கள் விலகி வந்த பொழுது அவர் அந்த வாதங்களை வலுவாக வைத்தார். நம்பிக்கை தீர்மானம் கோரப்பட்டது, ஆளுநர் அதற்கு அழைப்பு கொடுத்திருந்தார். நம்பிக்கை தீர்மானம் கோரப்பட்டது, அவங்களோட நிலைப்பாட்டை தெரிவிச்சாங்க. ஆனா இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களே இந்த அரசு தொடர வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை வைத்திருக்கின்ற பொழுது நீங்க பெரும்பான்மை குறித்து கேள்வி எழுப்புவது முரணாக இருக்கிறது. இதில் முரண்பாடே கிடையாது. ஏனென்று சொன்னால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினாமி ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் ஒரு பக்கம் சந்திக்கின்றார். அதே நேரத்திலே அங்கே தினகரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார். தினகரன் கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு நடத்துகின்ற நாடகங்கள் ஆட்சியாளர்களை மிரட்டுவதற்கா அல்லது கவிழ்ப்பதற்கா? அதே நேரத்தில் இப்பொழுது புதிதாக திவாகரன் கோஷ்டி என்று ஒரு கோஷ்டி வேறு முளைத்து கொண்டிருக்கிறது. அவர் என்னிடத்தில் 27 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எனவே தான் நாங்கள் பெரும்பான்மை என்கின்ற வாதத்தை வருப்பதற்கு காரணமே சட்டமன்றத்திலே நிச்சயமாக இவர்களாலே இனி எந்த தீர்மானத்தின் மீதும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது என்கின்ற காரணத்தாலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை என்கின்ற வாதத்தை இப்பொழுது வைத்திருக்கிறது. திரு ரகுபதி அவர்கள், நான் உட்கட்சி விவகாரத்தை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவை பெரும்பான்மையை கேள்விக்குள்ளாக்குவது எந்த விதத்துக்கு சரியா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த நினைவூட்டலை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உட்கட்சி
பூசல் அப்படிங்கிறது தினகரன் பத்திரிகை எரிப்பு சம்பவம் அறைக்கு நீடித்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கருத்து கணிப்பின் மூலமாக கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அழகிரி அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கும் கருப்பு சிவப்பு கொடியோடு பயன்படுத்தப்பட்ட பேனர்களை மதுரை முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். இதற்கு முன்பு வந்த இடைத்தேர்தல்களில் திரு அழகிரி அவர்களுடைய ஆதரவை கேட்டு அனைத்து கட்சியினரும் அவரை சென்று சந்தித்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு உட்கட்சி பிரச்சனையை சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையோடு ஒப்பிடுவது அப்படிங்கிறது, உட்கட்சியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சட்டப்பேரவை பெரும்பான்மையோடு ஒப்பிடுவது என்பது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் முறையில்? அதாவது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சை பார்த்தா தெரியும். வெற்றிவேல் ஒரு மாதிரி பேசுகிறார், அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு மாதிரி பேசுகிறார். அவர்கள் பேசுகிற பேச்சே எப்படி குழாயடி சண்டையை போல இருக்கிறது. அப்பொழுது அங்கே எங்கே இருக்கிறவருடைய ஒற்றுமை? ஒரே கட்சியில் இருக்கிறோம், ஒரே அணியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். பினாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகிற அமைச்சர் ஜெயக்குமாரும், அதே போல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெற்றிவேலு, அதே போல செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர், அதே போல தோப்பு வெங்கடாஜலம் சட்டமன்ற உறுப்பினர், இப்படி ஒவ்வொருவரும் அச்சுறுத்தல் பணியைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆட்சி எந்திரம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தினசரி முதலமைச்சருக்கு தன்னுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்துகிற பணியைத்தான் அவர் செய்கிறாரே தவிர வேறு எதையும் அவரால் செய்ய முடியவில்லை. இதை எந்த வகையிலும் அழகிரி அவர்களுடைய இஷ்யூவோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் திரு அழகிரி அவர்களோடு எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. அவருக்கு எந்த விதமான கட்சி கொடி கட்டிய வரவேற்புகள் எதுவுமே எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. நான் மீண்டும் வருகிறேன் திரு ரகுபதி. திரு கௌரிசங்கரோட அவர் பேசின பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், நீங்க கவனிச்சீங்கன்னா பினாமி அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நீங்க கவனித்திருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது மத்திய பாஜக, ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சி அந்த விமர்சனத்தை வைக்கிறார். மத்திய அரசுக்கான இணக்கமான அல்லது மத்திய அரசு சொல்கிறபடி தான் அந்த அரசு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சி வைக்கிறாங்க. நான் இந்த கேள்வியை கேட்கிறேன், நீங்க தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா இதனுடைய அடுத்த கேள்வி இதற்கு தொடர்புடைய கேள்வி. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தெரியாத இடத்துல தான் முதலமைச்சர் இருக்கிறாரா? தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து ஏதாவது? அன்பு சகோதரர் ரகுபதி அவர்கள் நமக்கு ரொம்ப எங்கள் ஊருக்காரர், என் தொகுதிக்காரர், என்னுடைய தேர்தலுக்காக ரொம்ப கடுமையாக பாடுபட்டவர், முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர். பினாமி ஆட்சின்னு சொல்கிறார். என்னால் அதுதான் சகித்துக்க முடியல. அதாவது இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு முன்னாள் அமைச்சர் தமிழக அரசை பினாமி அரசு, அதாவது அவர் ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்ரோச்சே ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் என் மனசுல வருது. என்ன பினாமி ஆட்சி? யாருக்கு பினாமி சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அவங்க தான் சொல்றாங்க மத்திய அரசுக்கு, பாஜக அரசு. மத்திய அரசுக்கு எதுக்கு பினாமியா இருக்கணும்? மத்திய அரசு அங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாநில அரசு இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. 123 சட்டமன்ற உறுப்பினர்களை மிக கடுமையாக இந்த ஆட்சிக்கு பாதுகாப்பாக வைத்து இருக்கிறோம். இது தன்னுடைய அமைச்சரவையில் 90 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு 5 ஆண்டு காலம் அரசாட்சி பெறவர் கருணாநிதி. நான் அதுக்குள்ள வரேன். தன்னுடைய அமைச்சரவையில், சொந்த அமைச்சரவையில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து புரிதல் இன்னும் கூட முதலமைச்சருக்கு தேவைன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களான்னு கேக்குறேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும். இங்க கௌரிசங்கர் இங்க என்ன பேசிட்டு இருக்கேங்கிறது அங்க உட்கார்ந்து அவருக்கு தெரியும். யாரும் எதுவும் அவர் ஏமாத்த முடியாது. இன்னைக்கு புதுக்கோட்டையில செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்த பொழுது அவர்கிட்ட கேட்கிறாங்க, தமிழக அமைச்சர்களில் ஒருவர், அவருக்கு ராஜேந்திர பாலாஜி சுட்டி காட்டுறாங்க, பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, அதனால் ஆதரவு கொடுத்தால் என்ன தவறு, குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவுப்பதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுவரைக்கும் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியாது, நீங்க சொல்லித்தான் தெரியுங்கிறார். அதாவது அவர் பாலாஜி பாரதிய ஜனதா ஒரு தீண்டத்தகாத கட்சி இல்லை, அவங்க கொடுக்குற கேண்டிடேட்டுக்கு நாங்க ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு. அதாவது இன்னும் கேண்டிடேட்டே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி எங்களுக்குன்னு ஒரு ஹை லெவல் கமிட்டி இருக்கு, அவருடைய எடப்பாடி தலைமையில் இருக்கு. அது ராஜேந்திர பாலாஜியின் சொந்த கருத்துன்னு சொல்லி கூட பரவாயில்ல, ராஜேந்திர பாலாஜி அப்படி சொன்னதே எனக்கு தெரியலங்கிறார். இன்னொன்னு சொல்றேன், மாட்டிறைச்சி சம்பந்தமாக தமிழக அரசின் நிலைப்பாடு என்னன்னு கேள்வி கேட்கறாங்க. இன்னும் மத்திய அரசினுடைய முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கிறார். இல்ல, மத்திய சர்க்கார் இந்த மாட்டு ஒரு அதில் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது மாமிசம் சாப்பிடுவதை நாங்கள் ஒன்றும் தடுக்கவில்லை அப்படின்னு மத்திய சர்க்கார்ல இருந்து ஒரு அமைச்சர் பேசுறாரு.
இன்னொரு அமைச்சர் விற்பனைக்கு, அதாவது கறி வெட்டுவதற்கு, மாடுகளை விற்பதற்குத்தான் தடை விதித்திருக்கிறோமே தவிர இறைச்சியை சாப்பிடுவதற்கு நாங்கள் தடை விதிக்கவில்லை இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது இது என்ன வருது அப்படிங்கறத படிச்சு பார்த்தா தானே உங்களுக்கு விவரம் தெரியும். ஆனா ஒருவேளை அவ்வாறு இருந்தால், அவ்வாறு இங்கே ஒரு கருத்து இருந்திருந்தால், அந்த அறிக்கையில் மத்திய அரசினுடைய திருத்தங்களில் அவ்வாறு திருத்தம் செய்யப்பட்டிருந்தால் மாநில அரசு அதில் உடன்படும் அல்லது உடன்படவில்லைங்கிற கருத்தை கூட வலிமையா சொல்லாம ஒரு எஸ்கேபிசம் இருக்குதான் கேட்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் அப்படி இருந்திருந்தால் அப்படிங்கிற கேள்விக்கு கௌரிசங்கர் வேணா பதில் சொல்லலாம். ஒரு நாட்டினுடைய முதல்வர் அப்படி ஹேஷியமாலாம் பதில் சொல்றது வந்து நாகரிகம் கிடையாது, அது இலக்கணத்துக்கும் ஒத்து வராது. திரு மாஃபா பண்டிதர், இந்த இடத்துல இந்த அரசு நிச்சயமற்ற அல்லது ஒரு நிலையற்ற தன்மையில் தான் நீடிப்பதாக இன்னமும் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அணி நினைக்கிறதா, புரட்சித்தலைவி அம்மா அணி நினைக்கிறதா? அவங்க சொன்ன மாதிரி ஆளுநரை சந்தித்தால் அல்லது குடியரசுத் தலைவரை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அவ்வாறு சந்தித்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அண்ணன் ரகுபதி அவர்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஏதோ ஒன்று நடந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் புரட்சி தலைவி அம்மா மீண்டும் பொறுப்பெடுத்ததிலிருந்தே அவர் ஸ்டாலின் அவர்கள், எனக்கு இன்னும் பசுமையாக இருக்கு, அம்மா இருந்தப்போ முதல் சட்டமன்ற கூட்டத்திலே கூட திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம், ஆபாச சைகைகள், இது எல்லாமே 89 பேர் நாம் என்ற ஒரு அக்செப்டன்ஸே மனசுல இல்லாம தான் அவங்க பிஹேவியர் இருந்தது. அந்த சட்டமன்ற கூட்டம் முழுக்க என்னால அவருக்கு அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணி எவ்வளவோ செஞ்சப்போ கூட அவங்களுடைய என்டையர் ஆட்டிடியூட் நாங்க தான் ஜெயிச்சு வந்துட்டோம் அந்த ஒரு எண்ணத்துல தான் அவங்க இருந்தாங்க. நாங்க 135 பேரா அங்க இருந்த நேரத்திலையும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விரக்தி, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு அம்மா இறந்து, இன்னும் கூட இந்த அரசாங்கம் நிலையா நிக்குது. 2 அணிகளாக உருவெடுத்த பின்னும் கூட எந்த நிலையிலும் அவங்க அரசை கவிழ்ப்பதற்கு நாங்க எந்த முயற்சியும் எடுக்கல. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை தீர்மானத்தில் நீங்க எதிர்த்து தானே வாக்களித்தீங்க. நம்பிக்கை தீர்மானம் கான்டெக்ஸ்ட் வேற. அந்த டயத்துல நாங்க நம்புறது 35 பேர் அந்த பக்கம் இருக்கிறவங்க எங்களுக்கு மாற்றம் இருக்கிறது. ஓப்பனாக நாங்க சொல்லியிருக்கோமே, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு வீழ்வதற்கு எந்த விதத்திலும் ஓபிஎஸ் அணி, புரட்சி தலைவி அம்மா அணி காரணமாக இருக்காருன்னு தெளிவா சொல்லிருக்காரு. எங்க பிரச்சனை வேற, எங்க இஷ்யூ என்ன நம்பிக்கையில திரு ஓபிஎஸ் அவர்கள் கொட்டிவாக்கத்தில் பேசுகின்ற பொழுது, அவருடைய பயணத்தை தொடங்குகின்ற பொழுது வாதம் வைக்கிறார், விரைவில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருங்கிறார். இல்ல, அது அவர் சொல்லல. அந்த கருத்து முதல்ல முன்வைத்தது திரு மைத்ரேயன் அவர்கள். அவர் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னது கூட முதல்ல வரப்போறது உள்ளாட்சி தேர்தலா இல்ல இடைத்தேர்தலா என்பது கூட எங்களுக்கு தெரியல, ஒருவேளை இடைத்தேர்தல் வரலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு சொன்னது இந்த மாதிரி ஒரு கருத்து ஓடிட்டு இருக்கு, எது முன்னால வந்தாலும் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை என்ன சார், இன்னைக்கு 190 தொண்டர்கள் எங்க கூட இருக்காங்கன்றது எங்களுடைய நம்பிக்கை. அந்த கான்டெக்ட்ல தான் இது நடக்குது. அந்த கான்டெக்ட்ல சொன்ன விஷயம் தான், ஒருவேளை முன்னால இடைத்தேர்தல் வந்தது, பொது தேர்தல் வந்தாலும் நாங்க அதை சந்திக்கிற வலிமையோட இருக்கோம் அப்படின்ற கருத்தை முன்வச்சாங்க. பொது தேர்தல் எந்த இடத்துல வரும் நீங்க நம்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா முழுமையாக உங்களுடைய, நீங்களும் சொல்றீங்க உங்களால் வராதுன்னு. தட் மீன்ஸ் இனிமேல் ஒரு நம்பிக்கை தீர்மானம் கோரப்பட்டாலும் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் உங்களுடைய ஆதரவு இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசுக்கு நிச்சயமாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் 48 நாட்களுக்கு முன்னால அமைச்சர் பெருமக்கள் 12 பேர் டிடிவி தினகரனை எதிர்த்து பேசி வெளியே பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது நிஜம். நாங்க ஒரு நம்பிக்கையோட 46 நாட்களுக்கு முன்னால நாங்க பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்து இந்த 2 நிபந்தனைகள், எங்களை பொறுத்த வரைக்கும் மெயின் இஷ்யூ என்ன, சசிகலா அவர்கள் அவங்க குடும்பத்தை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அம்மாவோட மரணத்துக்கு நீதி விசாரணை கேட்கணும், இது ரெண்டையும் நீங்க வச்சிருங்க, பேச்சுவார்த்தை 24 மணி நேரம் போகும்போது இருக்கு, அதுக்கு குழு இருக்கு, அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்க இன்னும் ரெடி தான் இந்த நிபந்தனைகளை மட்டும் மீட் பண்றதுக்கு. இந்த கடந்த 46 நாட்கள்ல எண்ணற்ற எக்ஸ்சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஓப்பன் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுல இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், இதை பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமான்னு இடையில பல நிகழ்வுகள். இப்ப டிடிவி தினகரன் வந்த உடனே ஒரு டீமோட பார்க்க போறது, பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றது, அவங்க பார்த்துட்டு வந்த அப்புறம் எந்த ஆக்ஷனும் எடுக்காது, அவங்களை நியாயப்படுத்தி 2 அமைச்சர்கள் பேசுறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க பிரச்சனை வேற சார். இங்க இந்த இதுல இந்த ஆட்சி கவிழணும் என்று நாங்க பிளான் பண்ணிலாம் நிக்க மாட்டோம். அதே நேரத்துல
அவங்க மெஜாரிட்டி இழக்குறாங்க, அந்த டயத்துல நாங்க போய் சப்போர்ட் பண்ணுவோமா, எது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கேள்வி. அந்த கேள்விதான் இப்ப பிரதான கேள்வியா தொக்கி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருவேளை 6 மாதம் கழித்து அவர் சொல்ற மாதிரி இன்னும் ஆகஸ்டுக்கு பிறகுதான் கொண்டு வர முடியும். ஏற்கனவே நம்பிக்கை தீர்மானம் கோரப்பட்டு 6 மாதம் ஆகல. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த மாதிரி ஆளுநருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அன்றைக்கு உங்கள் சார்பில் இருக்கக்கூடிய 12 சட்டப்பேரவையினுடைய ஆதரவு என்னவாக இருக்கும்? யாரு பாருங்க, ஓப்பனாவோ மறைமுகமாவோ திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வர்ற எந்த இதுக்கும் நாங்க சப்போர்ட்டா நிக்க மாட்டோம். ஓகே, அது என்ன ரெசல்யூஷனா இருந்தாலும் சரி. நீங்க கொண்டு வருவீங்களா? நீங்க கொண்டு வந்து அவங்க அதற்கு ஒருவேளை தயாரா இருக்க கூடும். நீங்க கொண்டு வருவீங்களா? இல்ல, நாங்க ஏன் கொண்டு வரணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இன்னைக்கு தெளிவா வந்து KP முனுசாமி அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு இந்த நிலைப்பாடு பத்தி. எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு ரெடியா இருந்து நாங்க போனோம். இந்த 2 நிபந்தனைகளும் எளிதாக நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருன்னா ஒரு 4 லைன் லெட்டரை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பினார்னா போதும், ஜெனரல் செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்த விதம் தவறு என்று சொன்னாங்கன்னா, அப்படி சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க சசிகலா அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இவங்க உண்மையிலேயே அவங்க கேபினட் மீட்டிங் உண்மை, டிடிவி தினகரனை வந்து அவங்க ஒதுக்கி வைக்கத்தான் முடிவு எடுத்திருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர் ரெகனைஸ் பண்ணலன்றாங்கன்னா எளிதா செய்யக்கூடியது ஒரு 4 லைன் ஃபேக்ட்ஸ். திரு மாஃபாய் பாண்டியராஜனுடைய கருத்து இப்படி எடுத்துக்கிட்டுமா, கருத்து மாறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் ஒன்றாக நிற்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கண்டிப்பா ஆடு 2 வண்டை விடப்பட்டு கிடக்கிறப்போ ஓனாய் வந்து ரத்த குடிக்க விடமாட்டோன்றத அண்ணன் OPS தெளிவாவே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நான் அடுத்த ஒரு கருத்தை மட்டும் வச்சுட்டு நான் ஐயா உங்ககிட்ட வந்துடுறேன். இதுல ஆட்சியை கல்போம் என்று அச்சுறுத்தி கொள்ளையடிப்பது அதிமுக அணிகளின் பணி அப்படின்னு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது அந்த மாதிரியான நாங்க எங்க அச்சுறுத்தணும்? எங்களுக்காக சொல்லப்பட்ட கருத்து இல்ல அது. ஓகே, நான் அப்படி எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்காக சொல்லப்பட்டதை எடுத்துக்கல அப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க. யாருக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேம் நடக்குதா நீங்க நினைக்கிறீங்க? மேபி நீங்க உங்களுக்காக சொல்லப்பட்டது இல்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 32 எம்எல்ஏக்கள் போய் திரு டிடி அவர்களை சந்தித்திருக்கிறார். பாருங்க, அவரை பார்த்ததுனாலேயே அவங்க எல்லாம் அவருடைய ஆதரவாளர்களாகவோ மற்றவர்களுடைய எதிர்ப்பாளர்களாகவோ நாங்க நினைக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் 32 பேர் போய் பார்த்தாங்க அப்படின்றது பத்திரிகையில வர்ற செய்தி, அதுல உண்மை இருக்குன்னு நம்புறோம். அவங்க என்ன பார்த்தாங்க, என்ன பேசினாங்க, இது யாருக்கும் தெரியாது. அவங்க எல்லாருமே 3 பேர் தவிர அந்த 32 பேர்ல காலையில அவரை டிடிவியை பாக்குறாங்க, சாயந்தரம் எடப்பாடியை பாக்குறாங்க. அதனால இது ஒரு பெரிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கல. திரு கணபதி அவர்கள், இது இந்த 2 வார்த்தைகள்ல நம்ம இந்த வார்த்தை நகர்த்தோம். ஒன்று ஆட்சியை கல்போம் என்று கொள்ளையடிப்பதே அதிமுக அணிகளின் பணி ஒன்று, இன்னொன்று அரசின் பெரும்பான்மை குறைந்தால் ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் சந்திப்போம் அப்படிங்கிற திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 2 கருத்துல நம்ம முதல்ல இந்த பெரும்பான்மை பற்றிய கருத்தை பேசுவோம். அடுத்து நான் அந்த ஊழலுக்கு வரேன். இதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீங்க நம்புறீங்களா? இனியும் கூட அதற்கு ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட அம்மா, அவங்க புரட்சித் தலைவர் அம்மா அணியோட OPS அணியோட கோரிக்கை என்னன்னா, திருமதி சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டுங்கிறத முதல் கோரிக்கை. அது இது வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மீன்ஸ் என்னன்னா, இப்போ 10 அமைச்சர்கள் 12 அமைச்சர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது முதல்வருக்கும் அதில் உடன்பாடு உண்டு, நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம், ஏப்ரல் 17 எடுத்த முடிவு இன்னமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க சில கோடிட்டு காட்டுறாங்களே. இப்போ திருமதி சசிகலா அவர்களுடைய பேனர்லாம் வந்து அகற்றப்பட்டது எடுத்தாங்க. எடுத்தாலும் கூட அது ஏன் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லணும்? அதை வந்து முதலமைச்சர் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியே சொல்லலாம்ல. நாங்கள் வந்து ஏப்ரல் 17 எடுத்த முடிவை இன்னும் தொடர்கிறோம் சொல்லலாம்ல. அதே போல வந்து இப்ப இவங்க 2 பேரும் இணைப்புனா, இணைப்புக்கு தகுந்த மாதிரியான இவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் கேட்டு அப்படித்தானே பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்று கூட புதுக்கோட்டையில் முதலமைச்சர் பேசும்போது அந்த பழச கோட்டிட்டு காட்டுறாங்க. அம்மா இருந்திருந்தால், தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும், அதைத்தான் நாங்கள் இப்பொழுது சொல்லணும். அப்ப நீங்க எல்லாம் தவறு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி இணைப்புக்கு சாத்தியம்? அப்போ இணைப்பு அது ஒரு காரணம். 2வது நீங்க சொல்ற மாதிரி அறுதி பெரும்பான்மை இல்லையாங்கிற நீங்க கேட்கறீங்க. அது ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னு கேட்கறீங்க. அந்த சந்தேகம் ஏன் ஏற்படுதுன்னா, டிடிவி தினகரன் திகார் சிறைக்கு செல்லும் முன்பு என்ன சொன்னாரோ, நானே ஒதுங்கிக்கிறேன், 2 அணிகளும் சேர்ந்து பேசுங்கன்னார். திரும்பி வந்தவொடனே அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் இவ்வளவு நாள் டைம் கொடுத்து 42 நாள் உங்களால சேர முடியல, நான் கட்சி இனிமே தீவிரமா ஈடுபடுவேன்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சோடனே வரிசையா எம்எல்ஏக்கள் போறாங்க. அன்னைக்கு ஒரு அமைச்சரும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எனக்கிட்ட இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இத்தனை இப்படி கோடிட்டு காட்டுறாரு. அந்த கோடிட்டு காட்டுறது என்பது என்னோட கணக்கு, என்னோட அசம்சன் என்னன்னா, அது வந்து இவங்களுக்காக அல்ல, அது வந்து மேலிடத்துல உள்ள பிஜேபி சர்க்காருக்கு அவர் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னா, என்கிட்ட ஒரு 32 எம்எல்ஏ இருக்கா, இன்னும் நாளைக்கு அதை வந்து தங்கத்தமிழ் சொல்றாங்க, வெற்றி வேலை என்ன சொல்றாங்க, நாளைக்கு 40 ஆகும், 50 ஆகும், 60 ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட ஒரு 70 எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு 30 MP இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஓட்டு இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் இவங்கள்ட்ட 59,000 வாக்கு மதிப்பு இருக்கு. அதுல ஒரு 60-70 எம்எல்ஏக்கள் 30 MPக்கள் டிடிவி தினகரன் இருந்தால்
பிஜேபி அவர்களிடம் வந்து வாக்கு கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனா குடியரசுத் தலைவர் தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையின்படி பார்த்தால் கூட அஇஅதிமுக ஆதரவு இல்லாமலே பாஜக வேட்பாளர் வெற்றி பெற முடியும் செய்திகள் வருகிறது. இருந்தாலுமே அது குறைந்த வாக்கு ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசங்கிறது அவங்க யோசிப்பாங்கல்ல. ஆனா உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து மாறுபாடுகள் என்பது சட்டப்பேரவையினுடைய பெரும்பான்மையை கேள்விக்குள்ளாக்குவதற்கு அடிப்படை காரணியாக அமையுமா நான் கேட்கிறேன். ஆமா, அதான் இப்ப இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு சமயத்துல ப்ரோவோக் ஆயிட்டாங்கன்னா, இப்போ 99 வந்து பிஜேபி அரசாங்கத்துல ஜெயலலிதா வந்து அதிமுக முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு சின்ன ப்ரோவோகேஷன்ல ஆட்சியை வித்தியாசம் இருக்குல்ல, ரெண்டும் அது கூட்டணி வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து இது ஒரே கட்சி. இன்னொன்று இவர்கள் ஒரே கட்சி இவங்களும் சொல்லிட்டு திரு பாண்டியராஜன் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திக்கிறாங்க. எந்த இடத்திலும் எங்களால் இந்த ஆட்சிக்கு பங்கம் ஏற்படாதுன்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. சரி, அப்பதான் திரு ஸ்டாலின் அவருடைய முதல் விமர்சனத்துக்குள்ள போண்டிருக்கு. ஏனில் இவங்க ஆட்சியை கலைக்க மாட்டாங்க உறுதியா, ஆனால் இவ்வாறு மிரட்டுவார்கள். அவ்வாறு மிரட்டுவது அப்படின்னா அவருடைய வார்த்தை அச்சுறுத்தி கொள்ளையடிப்பதே அவருடைய பணிங்கிறது. அரசியலுக்காக எதிர்கட்சிகள் பேசுவது அது நம்ம. சரி, நான் அதை நாகரிகமா இந்த டோன்ல மாத்திரேன். பதவிக்காக, மந்திரி பதவிகளுக்காக அல்லது திரு டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மந்திரி பதவி வேண்டும் என்பதை எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம், அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அந்த கருத்தை. ஆனா என்ன பொறுத்தவரை என்ன சொல்றேன்னா, அந்த அறுதி பெரும்பான்மை இருக்கிறது உங்களுக்கு. யாருமே வந்து இன்றைக்கு நிலைமைக்கு எந்த எம்எல்ஏவும் இன்னொரு தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. அதனால பெரும்பான்மை நீடிக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரோவோகேஷன்ல ஏதாவது ஆயிராதாங்கிறதா எதிர்கட்சிகளோட கணக்கு. நம்ம அந்த இடத்துல சிறிய இடைவெளிக்கு போயிட்டு நான் இடைவெளிக்கு பிறகு அந்த மாதிரி ஒருவேளை ஒரு கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டால் கூட சட்டப்பேரவை கொறடா இருக்கிறார். கொறடாவினுடைய உத்தரவு எத்தனை பர்சன்டேஜுக்கு மேல ஒட்டுமொத்தமாக மாறினால் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது போன்ற விதிகள், அதை தாண்டி கொறடா உத்தரவை மீறி ஒருவரோ வாக்களித்தால் அவருடைய வாக்கள் என்னவாகும் போன்ற சட்டப்பேரவை விதிகள் எல்லாம் இதற்குள் அடங்கி இருக்கின்றன. நேர்பட பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்பட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். ஆட்சியை கவிழ்ப்போம் என்று அச்சுறுத்தி கொள்ளையடிப்பதே அதிமுக அணிகளின் பணி என்று பேசியிருக்கிறார் திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின். அது தொடர்பாக வாய்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சொல்ல முற்பட்டீங்க. இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது இன்னைக்கு அவர் முனுசாமி கூட பேசியிருக்கார். இவரை டிடிவி தினகரனை 30-32 சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்துருக்காங்களே. முதல்வர் வந்து அவர்கள் மீது என்ன ஆக்ஷன் எடுத்தாருன்னு இல்லை, ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லலை. அதாவது இது எங்க கட்சி, எங்க பொதுச் செயலாளர் சின்னம்மா தான், துணை பொதுச் செயலாளர் தினகரன் தான். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து மாற்றம்ங்கிறது இப்போதைக்கு கிடையாது. எங்க கட்சியில நீ அதை ஆக்ஷன் எடுக்கிறியா, நீ அதை பண்றியா, இதை பண்றியான்னு கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. திரு கௌரிசங்கர், இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது உங்களுடைய கட்சியின் கருத்தா? இது வந்து நான் செய்தி தொடர்பாளர், நான் பேசுறேன். அப்படின்னா நீங்க அதுதான் ஏற்றுக்கணுமே தவிர கௌரிசங்கர் கருத்தா கட்சி கருத்தா கிடையாது. இல்ல, ஏன் கேக்குறேன்னா உங்களுடைய கருத்தோட அஇஅதிமுக அம்மானியுடைய செய்தி தொடர்பாளர் திரு கௌரிசங்கர் அவருடைய கருத்தோடு, ஏன்னா பொதுச் செயலாளர் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களால அப்பாயின்மெண்ட் தினகரன் வந்து துணை பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த கருத்தோடு உங்களுடைய நிதியமைச்சருடைய கருத்து முரண்பட்டு இருக்கிறது. நிதியமைச்சர் சொன்னது கருத்து முரண்பாடு. நிதியமைச்சர் சொன்னது இவங்களுக்காக இவங்க வந்து சேரணும்னு நாங்களும் பொறுத்து பார்த்துட்டோம். நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்க தெரியுமா? வந்து சேர்றதுன்னா வந்து சேருங்க, சேரலைன்னா விட்டுருங்க. நீங்க ஒரு கட்சி அணிகளுக்குள்ள பிரச்சனை எங்களுக்குள்ள 123 பேர்களை நாங்க வந்து கடுமையாக ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்க சட்டமன்ற உறுப்பினர் யாரும் வெளியே போறாங்க ஐடியாவில. இன்னும் சொல்ல போனா அந்த அணியில இருந்து 4-5 பேர் இங்க வர்றதுக்கு எல்லா முயற்சி பேச்சுவார்த்தையே நடந்துட்டு அது வரட்டும். அடுத்த கேள்வி, இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் என்று அச்சுறுத்தி, ஆட்சியை கவிழ்ப்போம் அவங்க ஊழல் பண்றாங்க அப்படிங்கறத நான் முதல்ல எடுத்தவனே உங்களுக்கு சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து செயல் தலைவருங்க. நீங்க ஏதாவது கொஞ்சம் லாஜிக்கா நீங்க பார்க்கணும். அவர் ஏதாவது செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் செயல் தலைவர். அவர் செயல்படலைன்னு சொன்னா பின்னாடி கனிமொழி காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல, கம்ப வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அழகிரி காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இவர் செயல்படலைன்னா இவர் செயல்படாத தலைவர் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவங்க 2 பேரும் உள்ள வந்தாலும் வந்துருவாங்க. அதுக்காக எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அவர் நண்பர் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தூர் எடுக்கிறதுக்காக வேலையாவது நான் போய் பாக்குறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். யாரும் ஊழல் பண்ணலாங்க. 1,80,000 கோடி ஊழல் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் செய்யல. கேள்விகளுக்கு விமர்சனங்களும் ஒரு பதில் தான். ஆனா விமர்சனங்கள் மட்டுமே பதில் எடுத்துக்க முடியாதுன்னு நான் கேட்கிறேன். இதுல இந்த கொள்ளையடிப்பதுங்கிறத, அதாவது நான் சொன்ன ஒரு நாகரிகமான வார்த்தையில டோன்ல இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா அணிகளுக்கான அதிகார பகிர்வை நோக்கி இது நகர்கிறது. அந்த டோன்ல எடுத்துக்கலாம். திரு டிடிவி தினகரன் அவர்களை 32 எம்எல்ஏக்கள் சந்தித்திருப்பதன் மூலமாக எங்களுடைய அணிக்கு என்னுடைய ஆதரவாளர் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும். 32 பேர் போய் பார்த்துருக்காங்கன்னா இட் இஸ் எ கர்டிசி கால்.
தம்பி கரெக்டா சொன்னாங்க. அந்த கட்டி அவரை சிரிப்பதற்கு போய் பேருக்கு மட்டும்தான் இருக்குன்னு எடுத்துக்கிட்டுமா? பார்த்ததுனாலேயே அவங்க எல்லாம் கட்சியை பிரிச்சுட்டு உடைச்சிட்டு போக போறாங்களா? நான் அது வந்து தினகரன் நிச்சயம் செய்ய மாட்டார். தினகரன் வந்து கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார், நன்றி கேட்டு போக மாட்டார். நீங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ரைட்டுக்கு. ஆனா கௌஷன் போற போக்குல ஒண்ணு பதிவு பண்ணிட்டு போனாங்க, ஏதோ நாங்க அங்கிருந்து 4-5 பேரை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்ன்ற மாதிரி. கண்டிப்பா அது வந்து அது எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்தா வாங்கன்னு டோன்ல நீங்க பேசல இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு பரஞ்சோதியை நீங்க வந்து சேர்க்கறதுக்கு என்ன, நம்ம எல்லாரும் ஒன்னா இணைய போறோம், நீ ஒன்னும் அவசரப்படாத, நம்ம எல்லாம் சேர்ந்து பின்னாடி போய்க்கிறோம்னு சொல்லி இருக்கணும் பன்னீர்செல்வம். ஏன் நீங்க அவருக்கு துண்டு போட்டு நீங்க வரவே இருக்கிறீங்க? அப்படிங்கிற போது நீங்க இங்க வந்து சேர்ற மாதிரி ஒரு அறிகுறியே இல்ல. இது தேவையில்லாம நான் பேசுறேன், நீ பேசுறேன், நீ பேசுறேன், நான் பேசுறேன்னு சொல்லி காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அகைன் சப்ஜெக்ட்ல இருந்து தவிர்த்து ஆயிரம்டா. நான் வரேன். நான் சப்ஜெக்ட் நம்ம இல்ல சப்ஜெக்ட் முடிச்சுக்கிறேன். நீங்க முடிச்சுங்க. நான் முடிச்சுங்க. நீங்க 4-5 பேர் இங்க வந்து காத்திட்டு இல்ல, நீங்க அதுக்கு மறுப்பு மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க. ரெண்டாவது அழைத்தது அவர்கள், நாங்க வந்து அழைக்கல. அவங்க வந்து டிடிவி தினகரன் வீட்டு வாசல்ல நின்று ஜெயக்குமார் அவர்களும் 12 அமைச்சர்கள் வரிசையா நின்று வைத்தியலிங்கம் அவர்களோட சேர்ந்து நீங்க வரணும், பேச்சுவார்த்தைக்கு வரணும், பேச்சுவார்த்தை குழு அமைத்திருக்கிறோம், நீங்க அமைங்க அப்படின்னு சொன்னது வந்து 12 அமைச்சர்கள். நல்ல எண்ணத்துல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய 134 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக ஒருமையாவோ இருக்க வேண்டும் நினைச்சது தப்பா? வெளியே 10 பேர் போயிட்டு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பேன், நீங்க அதை செய்யற, நீங்க காலையில இட்லி சாப்பிட்ட, நீங்க காலையில இட்லி சாப்பிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன? அந்த விவாதமும் கூட அப்படித்தான் போடும் நான் எதிர்பார்க்கிறேன் திரு ரகுபதி அவர்களிடம். திரு ரகுபதி, இங்க திரு மாஃபா பாண்டியராஜன் ஒரு கருத்தை முடிவா சொல்லிட்டாரு. தங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பில் எந்த இடத்திலும் வந்து நாங்க விலகி நிற்கல. திமுக இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா அதுக்கு எந்த இடத்துல நாங்க இணக்கமாக போக மாட்டோம் அப்படிங்கறத அவங்க உறுதியா சொல்றாங்க. அவங்க தரப்புல ஒரு 12 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த 12 எம்எல்ஏக்களும் கூட இந்த அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டோங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இவங்க தரப்புல 32 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சந்தித்து விட்டு வந்த பிறகும் கூட எங்களால் இந்த ஆட்சிக்கு எந்த இடத்துலயும் பங்கம் வராதுன்னு உறுதியா சொன்ன பிறகும் நீங்க இந்த ஆட்சி கலைக்கப்படும், நாங்க குடியரசுத் தலைவரை சந்திப்போம், ஆளுநரை சந்திப்போம் என்ற வாதம் திரு கௌரிசங்கர் சுட்டிக்காட்டினார். பெரும்பான்மை பலம் இல்லாத காலத்தில், கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருந்த காலத்துல கூட ஆளுநரை சந்திப்பது, குடியரசுத் தலைவரை சந்திப்பது, இது போன்ற முயற்சிகளை எதிர்கட்சிகள் எடுக்கல. ஆனா இன்றைக்கு பெரும்பான்மை பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிரான இந்த மாதிரியான விமர்சனங்கள் என்பது மாநில சுயாட்சியை கேள்விக்குள்ளாக்குதாங்கிறதான் திருப்பி திருப்பி அந்த இடத்துல பிரதானமா கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. அதற்கான பதிலை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது முதல்ல வந்து மாவா பாண்டியராஜனுடைய சரண்டர் படலத்தை இங்கே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறார். அவங்களால ஒன்றும் இயலாது என்பதை இன்றைக்கு அவர் அரங்கேற்றி இருக்கிறார். என்ன சார் அவங்களுடைய நோக்கம் வந்து சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் தெளிவாக இன்றைக்கு கௌரிசங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களுக்காகத்தான் கையெழுத்து வாங்குகிறோம் என்று சொல்லி. இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நாடகம் ஆடுகிறாரா, ஜெயக்குமார் நாடகம் ஆடுகிறாரா, அல்லது சசிகலா நாடகம் ஆடுகிறாரா, தினகரன் நாடகம் ஆடுகிறாரா, அல்லது இன்றைக்கு சரண்டர் படலம் பாடிக்கொண்டிருக்கிற பாண்டியராஜன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ நாடகம் ஆடுகிறார்களா என்று தெரியவில்லை. அடுத்து இன்னொன்றை கௌரிசங்கர் அவர்கள் பதிவு செய்தாக திருவிழித்தனமானது தளபதி அவர்களுடைய நடவடிக்கைகள் என்று ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு இந்திய அளவிலேயே ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு வளர்ந்திருக்கிற தலைவர் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள். அதற்கு எடுத்துக்காட்டு ஜூன் 3ஆம் தேதி அன்று இந்தியாவில் எல்லாருமே பாரதிய ஜனதாவை கண்டு பயந்து இருந்த காலத்தில் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் அவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஓரணியிலே ஒன்று திரட்டி காட்டி ஒரே மேடையிலே அமர்த்தி காட்டிய பெருமை எங்களுடைய தளபதிக்குத்தான் சேரும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு அகில இந்திய அளவிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறவருடைய நடவடிக்கைகளை சிறுவிழித்தனம் என்று எப்படி சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. என்று சொன்னால் இப்படி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க அவர்கள் வைத்த வாதங்களுக்கு மறுப்பு சொல்ல வேண்டும், நீங்க அவர்கள் வைத்த வாதங்களுக்கு மறுப்பு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் அது மறுப்பு சொல்வதற்கான அந்த வாய்ப்பு நீங்க மறுப்பை தெரிவிச்சிட்டீங்க. அதை தாண்டி நம்ம அடுத்த இந்த விமர்சனத்துக்குள்ளான கேள்விகளுக்கு நம்ம போனோம்னா நான் தான் திருப்பி கேட்கிறேன்,
உட்கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்பது சட்டப்பேரவை பெரும்பான்மைக்கு தயாரான நான் திருப்பி அந்த கேள்வியில தான் நான் நினைக்கிறேன். சட்டப்பேரவை பெரும்பான்மை என்பது ஏதோ இடத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் யாரோ ஒருத்தர் கொண்டு அதுக்கான வாய்ப்பே இல்லாத நிலையில அதுக்கான வாய்ப்பே இல்லையே. கட்சி வேறு ஆட்சி வேறு, கட்சிக்குள் என்று எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதாவது எப்படி என்று சொன்னால் நான் என்ன சொல்லுகிறேன், உட்கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு உருவானாலே அங்கே பிரச்சனைகள் உருவாகும், பிளவுபடும். ஆக உட்கட்சிக்குள் கருத்து வேறுபாடு என்பது இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே பகிரங்கமாக உட்கட்சிக்குள் ஒன்றான பிரச்சனைகள் இருப்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் அது எந்த நேரத்திலும் வெடிக்கும். எனவேதான் இந்த ஆட்சி பெரும்பான்மை இலக்கும் என்று நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், நம்புகிறோம். திமுக இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், மற்ற எல்லா கட்சியும் எடுத்துக்க. இந்த நான் ஏதாவது கட்சி சொன்னா இந்த கட்சி சொல்லி அந்த கட்சி சொல்லேன்னு வரும். எல்லா அரசியல் கட்சிகள் இருந்தால் அரசியல் கட்சிகளுக்குள் கருத்து மாறுபாடுகள், உட்கட்சிகளுக்குள் கருத்து பேதங்கள், முரண்கள், அது சில சமயம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சில சமயம் அதிகமா இருக்கும், சில சமயம் வெளியில பெருசா தெரியும், கம்மியா தெரியும். இதுல வேணா வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது, இனியும் கூட இருக்கும். அதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய அமைப்பு. இது ஆட்சியில் பெரும்பான்மையை எங்கே கேள்விக்குள்ளாக்குகிறது? யார் இந்த அரசின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று சொந்த கட்சியில், ஆளும் கட்சியில் இப்பொழுது எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கட்சியின் மீது நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள்? அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசியிருக்கிறாங்களா? அது சட்டமன்றத்தில், அதை நாங்கள் சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க முடியும். ஒரு மசோதா வருகிற பொழுது, ஓட்டெடுப்புக்கு வருகிற பொழுது எத்தனை பேர் அந்த உட்கட்சி பிரச்சனையாலே வெளியே வருகிறார்கள் என்பதை அன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு ஆட்சி ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்பது ஆளுகிற கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் தெரியும், மற்ற அமைச்சர்களுக்கும் தெரியும். எனவே அது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீர்க்கப்பட முடியாத பல்வேறு பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றன. அங்கே அதிகார மையம் யார் என்பதிலேயே இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது. எனவே அதிகார மையம் யார் என்கின்ற பிரச்சனை ஏற்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த உட்கட்சி பிரச்சனை வெடித்தே தீரும். சட்டப்பேரவையில் ஏதாவது இந்த மாதிரியான தீர்மானங்கள் வந்தால் அந்த தீர்மானங்கள், குறிப்பாக வெட்டு தீர்மானம் ஏதாவது கொண்டு வராங்க, கட் மோஷன் கொண்டு வரீங்க, அல்லது வேற ஏதாவது நடப்பு கூட்டத்தொடரில் வர இருக்கக்கூடிய கூட்டத்தொடரில் அவர்கள் சொந்த கட்சிக்குள் அதற்கு மாறுபட்டு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய கருத்தை பதிவு செய்தால் அது வெளியில வந்துருங்கிறார். இல்ல, எங்களுக்கே கூட இப்ப அந்த அரசாங்கத்துடைய எல்லா நிலைப்பாடுகளையும் ஒற்றுமை கிடையாது. ஓகே, இப்போ குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி எக்ஸிட் வர வாய்ப்பு இருக்கு. கியா மோட்டார்ஸ் ஒரு விமானம் தான், சென்ட்ரல் ஒரு விமானம் தான். பல விஷயங்கள் அம்மா இருந்தா செய்யக்கூடிய விஷயங்கள் கடந்த 4 மாதங்களாக ஒரு தேக்க நிலையில இருக்குன்றது எங்களுடைய எண்ணம் தான். நாங்களே கூட கட்மோஷன் கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதனால அவரு ரகுபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, எங்களுக்கு இன்னைக்கு தேர்தல் அப்படின்னு போனா அதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இருக்காண்டி நாங்க நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆமா, எங்களோட கேடர் பேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அவங்களுக்கு அது தெரியும், நாங்க நம்புறோம். ஆனா கட்மோஷன், அந்த மாதிரியான கட்மோஷன் மூலமாக அரசினுடைய கொள்கைகளில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா நாங்க பதிவு பண்ணுவோம். கண்டிப்பா பாருங்க, கட்மோஷன்ல ஒரு டிமாண்ட் டிஃபீட் ஆகிறது ஒரு அரசாங்கத்துக்கு முகத்தில் அடிக்கப்பட்ட ஒரு அடி. ஓகே, அது சட்ட ரீதியாக அது உடனே அவங்க ரிசைன் பண்ணணும் கிடையாது, ஓகே, எங்களை பொறுத்த வரைக்கும் 54 மோஷன்ஸ் வரப்போகுது டிமாண்ட்ஸ்ல. இதுல எது என்னன்றத ரொம்ப கிரிட்டிக்கலா நாங்க அனலைஸ் பண்ணி தான் பண்ண போறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க 12 மெம்பர் அணி என்பது இப்போ அங்க ஒற்றுமையா இயங்கி நாங்க அரசாங்கத்துக்கு எது நல்லது அல்லது சொல்லி கொடுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் அங்க இருக்க போறோம். நாங்க கட்மோஷன் எங்க கையில இருக்கிற ஒரு வெப்பன் தான். அதனால அதை நாங்க பயன்படுத்தாம இருப்போம் நான் சொல்லல. எங்களால இந்த ஆட்சி கவிழாதுன்னு நீங்க பயன்படுத்தினா அதை உங்களால கவிழான்னு வச்சுக்கலாம். நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா அதை எடுத்துக்கொண்டு பாருங்க, இந்த மாதிரியாக கருத்து மாறுபாடுகளோடு இருக்கிறார்கள், இன்னமும் நீடிக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தோடு ஆளுநரை சந்திப்பதற்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணுங்கிறத வாதத்தை வைக்கிறதுக்கு திமுக உரிமை இல்லை. 2 மாதத்துல அவங்க கொண்டு வரலாம். 4 மாதங்கள் ஆகி போச்சு. உங்களுக்கு ஏற்கனவே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு இன்னும் 2 மாசத்துல யாருனாலும் கொண்டு வரலாம். இந்த அவை நிறைவு பெறுவது கரெக்டா 50 நாள்ல முடிய போகுது உங்களுக்கு அதனால இந்த செஷன்ல பண்ண முடியாது, அடுத்த செஷன்ல பண்ண முடியும். அது அவங்களோட உரிமை, எல்லாருடைய உரிமை. என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் சார், இன்னைக்கு இந்த ஆட்சி அம்மாவின் ஆட்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அவங்க அதை நாங்க எடுத்து சொல்லிட்டு தான் இருக்க போறோம். அந்த உரிமை குரல் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்க போறோம். எங்களை பெரிய விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரீச் அவுட், மக்கள் மன்றத்துல இந்த தர்ம யுத்தத்தை கொண்டு போறது, அதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அதை நல்லா செஞ்சிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த 2 நாள் அங்க கூட்டம் இருக்க போது, அது மாதிரி எல்லா இடங்களையும் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. திரு கணபதி, இதுல கட்மோஷன்ஸ்ல அந்த மாதிரியான மாற்று கருத்துக்களை
அஇஅதிமுகவுடைய இன்னொரு அணி பதிவு செய்வது அப்படிங்கிறது, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதை முன்னெடுத்து ஆளுநரையோ குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ சந்தித்து இந்த உள்முரண்களை சுட்டிக்காட்டி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிவதற்கான சாத்தியக்கூறுகளில் சட்ட விதிகளில் இடமளிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வெட்டு தீர்மானம் வந்து பொதுவாகவே எதிர்க்கட்சிகளே கொடுக்கிற வெட்டு தீர்மானங்களை மானிய கோரிக்கை நிறைவேற்றும் போது அவங்களாவே வாபஸ் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு அது என்ன காரணம், ஒரு அது வந்து என்னன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அந்த பட் இது வந்து ஆட்சியை கவுக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா இருக்க போறது இல்ல. அப்படியே அவங்க டிவிஷன் கேட்டு எல்லாமே பண்ணினா கூட திமுக வந்து அதை வந்து எடுத்துட்டு போலாம். அவங்களோட எண்ணிக்கை குறைந்துட்டதா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டு போலாம் ஆளுநருக்கு. ஆளுநரோ சபாநாயகரோ நிராகரிக்கிறதுக்கு ஒருவேளை டிவிஷன் கேட்டாங்கன்னா அந்த இடத்துல இன்னைக்கு இருக்க நிலைமையில அப்படி எடுத்துக்கிட்டா கூட டிவிஷன் கேட்டாங்கன்னா மீண்டும் திமுக ஒருவேளை திரு ஓபிஎஸ் அவர்கள் அணியை சேர்ந்த 12 உறுப்பினர்களும் ஒரு விதமான முடிவையும் எடுத்தாலும் கூட இங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த டிவிஷன்ல மாற்று முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? அது நிச்சயமா இருக்கமா எனக்கு தோணல. ஏன்னா ஆட்சியை கவிப்பதற்கு எந்த எம்எல்ஏக்களுக்குமே தைரியம் கிடையாது. இன்னும் 4 வருஷம் நம்ம இந்த பதவியில் இருக்கணும், தேர்தலை சந்திக்க யாருக்குமே தைரியம் இல்லை. அதனால யாரும் ஆட்சி கவுழ்வதை விரும்ப மாட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தா மிரட்டி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் ஒரு அணி மிரட்டுவார்கள், அவர்கள் அணி ஒரு மிரட்டலுக்கு நோக்கம் என்ன? மிரட்டலுக்கு நோக்கம் நம்ம அதுதான் அவங்களுக்கான பார்கெனிங் பவரை இழுக்கணும். நான் டிடிவி தினகரன் மிரட்டுறதுக்கான காரணம் வந்து நான் சொன்னேன் என்னன்னா, பிஜேபி கிட்ட அவர் கொஞ்சம் மறைமுகமாக ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சிருக்கிறார், அதை மிரட்டுறாரு. அது குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்கிட்ட இவ்வளவு பவர் இருக்குன்னு காட்டுறதுக்காக. அது மாதிரி இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க இப்போ அதிமுக ஓபிஎஸ் அணி என்ன பண்றாங்கன்னா, எங்ககிட்ட தான் கேடர்ஸ் இருக்காங்க, எங்கிட்ட இவ்வளவு இருக்காங்க, அடுத்தது வரப்போ இவங்க மிரட்டாங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு ஹிடன் அஜெண்டாவோட மிரட்டல் நடக்குது. அந்த ஹிடன் அஜெண்டா யாருக்கும் தெரியாதனால நம்ம வெளிப்படை அந்த ஹிடன் அஜெண்டால இது மட்டும்தான் இருக்குதா, அல்லது திரு ஸ்டாலின் சொன்ன மாதிரியான பதவிகள் இன்ன பிற பணம் பொருளாதாரம் சார்ந்த காரணிகள்? அவர் சொன்னது கொள்ளைங்கிற நேரடியான, அவர் எதிர்கட்சியா இருக்கிறதுனால அவர் வெளிப்படையா எல்லாம் பேசுறேன். என்னால எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. சில கருத்துக்களை சொல்லலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். லாஜிக்கே இல்லையே, எங்களுக்கு எப்படி அந்த அஜெண்டா இருக்க முடியும்? இந்த இடத்துல தான் அவங்க சொன்ன அந்த வாதங்கிறது கட்மோஷன் கொண்டு வந்தா அதுல தெரிஞ்சிடும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குதுங்கிறது. திரு கணபதி அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறாரு. ஒருவேளை திரு டிடி தினகரன் அவர்களை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் 32 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரியான கட்மோஷன்ஸ் ஏதாவது வந்து டிவிஷன் கொண்டு வந்தா அதுல மாறுபட்ட கருத்துக்களை திரு எடப்பாடி பழனிசாமி அரசின் அந்த மசோதாக்களில் கட்மோஷன்ஸ்ல மாறுபட்ட கருத்துக்களை பதிவு செய்வதற்கான டிவிஷன்ல பதிவு செய்வதற்கான மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு வரலாம், சஜஷன் சொல்லலாம், யோசனைகள் சொல்லலாம். இது சொல்லுவாங்களே தவிர ஈவன் சண்டை கூட போடலாம். ஆனா துரோகம் பண்ண மாட்டாங்க, நன்றி கேட்டு போக மாட்டாங்க. இந்த 134 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆட்சி, இது அம்மாவினுடைய ஆட்சிங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி. அவளை ஈஸியா இந்த ஆட்சி கலந்து விட வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா ஆமா, அவங்களும் ஏடிஎம்கே அவங்களும் யார் மூலமா வந்தாங்க? அம்மா தானே அவங்களை வெற்றி வாய்ப்பு கொடுத்து வெற்றி கொண்டு வந்தாங்க. அதனால அவங்களும் துரோகம் பண்ண மாட்டாங்க, நன்றி கேட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் மனசுல இருக்கு. 1,64,00,000 உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு மட்டும் கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சியை கலைக்கலாமா, இந்த ஆட்சி கலைந்து விடுமா? ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அதுவும் வந்து ஸ்டாலின் வந்து எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே வந்து இந்த அடிப்படையிலே தான் அவர் போயிட்டு இருக்காரு தவிர எதிர்கட்சி மரியாதை அவ்வளவுதான் வந்து என்ன கவர்னரை பார்ப்பேன் என்னைக்குமே அவர் 90 பேர் வச்சு ஆட்சி ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். நீங்க திரு இல கணேசன் அவர்கள் நேற்று காலை சொல்கிறார், அஇஅதிமுக பாஜக வேட்பாளரை ஆதரிக்கும். அவர் முடிவு பண்றாரு, அவர் சொல்றாரு அவருடைய கருத்தை, அதிமுக பாஜக வேட்பாளரை தான் ஆதரிக்குங்கிறாரு. என்னை பொறுத்தவரையில் 3 அணிகள் எல்லாம் அல்ல, ஒரே அணிதான் அஇஅதிமுக அப்படின்னு இல கணேசன் அவர்கள் சொல்றாரு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, அஇஅதிமுக நிறைய மியூசிக்கல் சேர், இது ஒரு சேர் போட்டி நடந்துட்டு இருக்கு, யார் வெற்றி பெறதுன்னு அவங்களுக்குள்ள பல குழப்பம் இருக்குது, யார் ஆதரிப்பாங்க நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும், எங்ககிட்ட ஏன் கேட்கறீங்கிறாரு திரு பொன் ராதாகிருஷ்ணன். அமைச்சர் சொல்றாரு, ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, அது என்ன தீண்டத்தகாத கட்சியா, அதை ஆதரிச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. பாஜகவை மிக கடுமையாக இதே அரங்குல மேடையில டிடிவி தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக அம்மா அணியை சார்ந்தவர்கள் மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. யார் பாஜக அந்த மாதிரியான டோன்ல கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா பாஜக ஒன்னும் தீண்டத்தகாத கட்சி இல்லைங்கிறார் ராஜேந்திர பாலாஜி. அவரும் டிடிவியையும் சப்போர்ட் பண்றாரு. அவர் அப்படி சொன்னதே எனக்கு தெரியலங்கிறாரு முதலமைச்சர். அப்ப இவ்வளவு குழப்பம் இருக்குதுன்னு ஒரு கட்சிக்குள்ள ஜெயக்குமார் ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. எதிர்கட்சி இந்த அரசின் நம்பகத்தன்மையை கேள்வி கேட்குமா கேட்காதா?
இல்லை, கேள்வி கேட்டிருந்தா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கொள்ளையடிக்கிறாங்க, இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், தேர்தல் வந்துடும், நீங்கள் வந்து மெரினாவில் வந்து நினைவு சின்னம் வைக்கலைன்னா நாங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துடும், வந்தவொடனே நாங்கள் வந்து நினைவு சின்னம் வைப்போம். பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் பின்னாடி இருக்கிறவங்க ஆதரிக்கிறவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் ஆதரிப்போம், துரைமுருகன் சொல்றாரு. இப்படியே இந்த காக்கா வடை போடும் பாருங்க, நிறைய ஏமாத்தி பாட்டு பாடும்ல, அது மாதிரி ஏமாத்தி அந்த காக்கா வடை விழுந்துருமா அப்படிங்கிற நோக்கத்திலேயே தான் அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர ஒரு எதிர்கட்சியாக இந்த ஆட்சியை வந்து ஒரு எதிர்கட்சி தகுதியில வந்து பண்ணணுங்கிறது கிடையாது. எங்களோட ஒரே கேள்விங்க, எடப்பாடி அரசாங்கம் வந்து சசிகலாவின் அரசாங்கமாக மாறி வருகிறது என்று எங்களுடைய கேள்வி. பல கருத்துக்கள்ல இது வந்து இந்த நிலைப்பாடு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அது இல்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒன்றொன்றையும் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறது எடப்பாடி அரசாங்கம். அம்மாவுடைய ஆட்சியாக மலர்ந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்து அண்ணன் OPS அவர்கள் நடத்திய வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பல நிலைப்பாடுகள்ல, குறிப்பாக எங்களுக்கு இருக்கிற சந்தேகமே, அவர் டிடிவி தான் இதை ட்ரைவ் பண்றாரா, சசிகலா அவர்கள் தான் இன்னொரு ஜெயிலிருந்து இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்களா, அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. இதை மாத்தணும்ன்றதுக்காக தான் நாங்க திருப்பி திருப்பி கேள்வியை வைக்கிறோம். இதை ஏன் செய்யல, அதை ஏன் செய்யல, அதை ஏன் செய்யல, தயவு செய்து சொல்லாதீங்க. அவரை மாத்தி வர மாத்தி நீங்க உள்ள வாங்க, நீங்க உள்ள வந்து நீங்க பிரச்சனையை கிளப்புங்க, உள்ள வந்து நீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா தேர்ந்தெடுத்தது சின்னம்மாவை வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததே பன்னீர்செல்வம் தான், மதுசூதனன் தான், தீர்மானத்தை முன்மொழிந்ததே இருவர் தான். 2 பேரும் கொண்டு போய் கொடுத்து கெஞ்சினாங்க. எப்படியாவது நிறைய பேசியிருக்காங்க. ஆனா உண்மை அதுதான். நம்ம இருக்கக்கூடிய எல்லாம் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல அதை மாத்து மீதம் சொன்னா மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல கட்சிதான் ஆட்சியில் யார் இருக்க போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும். இங்கே கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில் முரண் இருக்கிறது, வெளிப்படையாக தெரிகிறது. அதை நீங்க மறுக்க முடியுமாங்கிறதான் திருப்பியும் கேள்வி. நான் முடிச்சிடறேன், அந்த கேள்வியோட முடிச்சிடறேன். தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடக்குது. அமைச்சர்கள் ஒருத்தர் இல்ல 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஆலோசிக்கிறார்கள். ஆலோசித்த பிறகு முதலமைச்சரை சென்று சந்திக்கிறார்கள். முதலமைச்சரை சென்று சந்தித்து விட்டு வந்த பிறகு நிதியமைச்சர் பேசுகிறார். அமைச்சர்கள் புரோட்டோகால்ல 2வது இருக்கக்கூடியவர் நிதியமைச்சர் பேசுறாரு. அமைச்சர்கள் புடைய சொல்ல நாங்கள் ஏற்கனவே எடுத்த தேதி குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த முடிவுல உறுதியா இருக்கிறோம், அதுல மாற்று கருத்தே இல்ல, அவங்க ஒதுங்கி இருக்க சொல்றோம். கட்சியின் கிளைக்கழக செயலாளர் உட்பட யாருமே அவரை போய் பார்க்க மாட்டாங்க, சந்திக்க மாட்டாங்கன்னு சொன்ன அடுத்த நாள் 32 பேர் சந்திக்கிறத விட்டுருங்க, ஜெயக்குமார் வாயை அடக்கி கொள்ள வேண்டும். இன்னும் கடுமையான வார்த்தைகள்லாம் இருக்குது. சில வாரப்பத்திரிகையில் வந்திருக்கிற வார்த்தை திரு வெற்றிவேல் சொன்னாரு, அவர் வாளை நறுக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு வானளாவிய அதிகாரம் யார் கொடுத்தது? இந்த கேள்வி எல்லாம் வருதுன்னா கட்சிக்குள் உள்முரண் இருக்கிறது அப்படிங்கறத ஒரு எதிர்க்கட்சி சொல்லதானே சார் செய்யும். இல்ல அது எதிர்க்கட்சி சொல்றது இருக்கட்டும், முதல்ல நாங்களே முதல்ல சொல்றது என்ன, அதாவது இவ்வளவு வாய்ப்பு இவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சுங்க, இவ்வளவு வாய்ப்பு கொடுத்து ஜெயக்குமார் இல்ல பன்னீர்செல்வம் அணிக்கு இவர் சொன்ன மாதிரி அது அவங்க குழப்புங்க, அவங்க எதிர்கட்சி அவங்க அதே சொல்றேன். இவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம், இந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தாம இன்னும் அது மாத்திரம் ஒரு பொருள் இல்லாமல் இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊடகவியலாளராக நாங்க பாக்குறோம், செய்திகள் கொடுக்கின்ற பொழுது ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாரு, இன்னொரு அமைச்சர் அதுக்கு இன்னொரு விதமான கருத்து சொல்றாரு. அவர் கருத்தை பத்தி எனக்கு தெரியவே இல்லைங்கிறார் ஒரு அமைச்சர். முதலமைச்சர் அமைச்சருடைய கருத்தை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறாரு. முதலமைச்சருக்கு இதுல என்ன நிலைப்பாடு இத்தனைக்கும் காரணம் இவங்க அணிதான். வந்து கட்சியில வந்து அன்னைக்கு குழு போட்டாங்க, நாங்களும் குழு போட்டோம். அந்த போட்ட குழு வந்து ஏதாவது பேச உட்கார்ந்து பேசிச்சா? பேசவே இல்லை. இந்த குழப்பத்தை ஜெயக்குமார் சொல்வதை ஆதரிக்கிறீர்களா? ஜெயக்குமார் பேசியதை நீங்கள் முதலமைச்சர் ஆதரிக்கிறாரா இல்லையாங்கிறதா பிரதான கேள்வி. நம்ம நிறைவு இடத்துல இருக்கிறோம். திரு ரகுபதி, உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமா பதிவு பண்ணுங்க. கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு ஆசைப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல. ஒரு முறைக்கு 2 முறை ஆட்சியை கொள்கைக்காக இழந்த இயக்கம் இந்திய அரசியலில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே எங்களை வந்து அரசியலுக்காக பொழப்பு நடத்துறதுக்காக நாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக ஆட்சியை கலைக்க அலைகிறோம் என்று சொல்வதெல்லாம் வாதத்துக்கு வேண்டும் என்றால் சொல்லலாமே தவிர
எங்களுடைய நிலைப்பாடு தமிழக மக்களுக்கு நிலையான நல்ல ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி வந்தாக வேண்டும். இன்றைய ஆட்சியிலே மக்கள் படுகிற துன்பங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். இங்கே கூட மாபா பாண்டியராஜன் சொன்னார், ஆடு வெட்டுப்பட்டால் ஓநாய் ரத்தம் குடிக்க போது அதுக்கு விடமாட்டேன். ஓநாய் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தை இந்த ஓநாய்கள் குடித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் துடித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள். அவர் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், தமிழக மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோமே தவிர ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. 2 முறை ஆட்சியை நாங்கள் கொள்கைக்காக இழந்தவர்கள். எனவே இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள, தங்களுடைய வருவாயை காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா என்று ஒருவருக்கொருவர் சமாதானம் செய்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அதுவும் முற்றுப்பெறாத முடியாத ஒரு சமாதானம். ஒருவரை ஒருவர் நிச்சயமாக திருப்திப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய ஆசையும் மிகப்பெரிய பேராசை. எனவே அந்த பேராசை பெருநஷ்டத்தில் முடியும் என்பதைப் போல இந்த ஆட்சி விரைவிலே நிச்சயமாக முடிவுக்கு வரும். இதுதான் எங்களுடைய கருத்து. அதே போல இன்றைய புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரே ஒரு நிமிடத்தில் இன்றைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு விழாவுக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது பிரிவென்டிவ் அரெஸ்ட் செய்யப்படுகிறார்கள். பிரிவென்டிவ் அரெஸ்ட் என்பது எப்பொழுதுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது அதில் சம்பந்தப்பட்ட ஊரில் இருக்கிற ரவுடிகள் அல்லது குற்றவாளிகள் போன்றவர்களை எல்லாம் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்வார்கள். ஆனால் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைப்பின் பேரில் செல்ல முயற்சிக்கின்ற பொழுது அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் முதலமைச்சர் புதுக்கோட்டையை விட்டு செல்லும் வரை அடைத்து வைத்திருப்பது என்பது ஜனநாயகமான செயலா? அது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்று, ஜனநாயகத்துடைய குரல் வழியை வளைக்கக்கூடிய ஒன்று. எனவேதான் இதை எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். கண்டன பொதுக்கூட்டத்தையும் நாங்கள் நடத்தப் போகிறோம். காரணம், இந்த ஆட்சி மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பதை எடுத்து காட்டத்தான் இது போன்ற நிகழ்வுகள். திமுக ஊழலற்ற நல்லாட்சி தரும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து மக்கள் நம்பல. ஜூலை 15 ஒரு முக்கியமான தீர்ப்பு வரப்போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 2G 3G இதுல வந்து முடிவு தீர்ப்பு அன்னைக்கு வரும்னு சொல்றாங்க. என்னோட கணிப்பு என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் இதை ரொம்ப வேகமா இதை எடுத்து பேசுறது காரணமே அவருக்கு இருக்கிற விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு அடுத்த 4 வாரம்னு நினைக்கிறாருன்னு எனக்கு படுது. இந்த 4 வாரத்துல ஏதாவது பண்ணி ஆட்சியை கலைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய தாக்கம் வரும்னு நினைக்கிறேன் தமிழக அரசியல்ல. அந்த என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்த தீர்ப்புகள், ஊழல் வழக்கில் வந்த தீர்ப்புகள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது இருக்குல்ல. தீர்ப்பு எழுதி வச்சுட்டீங்களா? அங்கே நடக்கக்கூடிய வாதங்களை பார்த்தால் சாதாரண ஒரு வழக்கறிஞர் கூட சொல்லி விடுவார், இந்த வழக்கில் இருந்து யாரையும் தண்டிக்க முடியாது என்று சொல்லி. ஏன்னா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஒரு வலுவில்லாத ஒரு குற்றச்சாட்டு. புதிய 1,76,00,000 ரூபாய் அங்க வருவாய் இழப்பு என்கிறார்கள். அந்த இழப்பை யார் நிரூபித்திருக்கா? அப்ப நிரூபிக்காத போது அந்த வழக்கை எப்படி அங்கே வெற்றி பெற முடியும்? எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும், நிச்சயமாக நிரூபிக்க முடியாது. எனவே நாங்கள் அந்த வழக்கில் நிச்சயமாக குற்றவாளிகள் அல்ல என்று வெளியே வருவோம். அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். அதுவரை வந்து அந்த ஆட்சி இப்படி குழப்பங்கள் திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில், புதுக்கோட்டையில் சொல்றேன் நான், அலுவலகத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 500 பேரை கூட்டி வைத்து எல்லாம் பேசி, இங்கிருந்து சென்னையில் இருந்து தொலைபேசி வந்து நீங்கள் மேடைக்கு ஏறுங்கள், முதல்வர்கிட்ட கேளுங்க, எங்கள் தொகுதிக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லி ஒரு மினி கலட்டாவை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டதை உளவுத்துறை தெரிந்ததற்கு பிறகுதான் இந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதில் வந்து முதலமைச்சர் வராரு, இவங்க ரோடு மறியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எந்த வகையில் வரும்? நீங்கள் வந்து ஒரு 253 கோடி ரூபாயில் ஒரு 75,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அற்புதமான ஒரு கல்லூரியையும் ஒரு காலேஜையும் ஒரு ஹாஸ்பிட்டலையும் கட்டிட்டு அதை திறப்பு விழா நடத்துகின்ற பொழுது மறியல் எந்த முயற்சி மறியலுக்கான முயற்சி நடைபெறவில்லை. எண்ணத்தோடு வந்தது. காவல்துறை அதிகாரிகள் முன்னுதாரணம் இருக்கிறது. இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்படுகிறார்கள், அழைக்கப்படுவது கிடையாது. நீங்க தவறா சொல்றீங்க. ஒரு சிஎம் வர்ற போது அவருடைய காலை வழிமறிக்க முடியுமா?
வயலட் வண்டி அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடாதா? 500 ஆளை சேர்க்க போலீஸ் விடுவாங்களா? எங்க பார்ட்டி ஆபீஸுக்கு 2 பக்கமே பேரிகார்டு போட்டு பார்ட்டி ஆபீஸை விட்டு வெளியே வர விடாமல் அத்தனை தடுத்ததுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே நீங்க மேடையில எங்க வேணாலும் வந்து பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. எங்கேயாச்சும் ஒரு பதிவு பண்ணிக்கிறார். நீங்க மறுத்திருக்கீங்க. நன்றி திரு ரகுபதி. போலீஸ் வந்து நாங்க மறுச்சிருக்கோம் சொன்னாங்களா? சரி, நீங்க அலுவலகத்திலிருந்து கிளம்புகின்ற பொழுதே கைது செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தரப்புவாதம். உளவுத்துறை கொடுத்த செய்தி அப்படிங்கிறது அவருடைய மறுப்பு செய்தியா இருக்கிறது. அது இன்றைய விவாத பொருளாகவும் இல்லை. இருந்தாலும் 2 பேரும் பதிவு பண்ணிக்கிறீங்க. அந்த கருத்தையும் ஏற்றுக்கொண்டே நாம் இன்றைய நேர்பட பேசுகிற இந்த அளவில் நிறைவேற்றலாம். அரங்கில் இணைந்த மூவருக்கும் நன்றி. நேரலையில் இணைந்தீர்கள் திரு ரகுபதி, உங்களுக்கும் நன்றி. இந்த அளவிலே நிறைவேற்றலாம். பார்த்த நேர்களுக்கும் நன்றி. அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசுவதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர